வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மலையாளத்தில் வந்த இந்த 2025 வந்த ஒரு டாப் 15 படங்களில் லிஸ்ட்டை போடலாம்னு சொல்லி அண்ட் எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா. அண்ட் முக்கியமாக இந்த 15 நீங்கள் எத்தனை பார்த்து முடிச்சிட்டிங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் என்னுடைய ஃபேவரட், இதுதான் நான் ஃபஸ்ட்டில் வைப்பேன், இதுதான் என்னுடைய லிஸ்ட்டு அப்படிங்கிற உங்கள் லிஸ்ட்டு என்னங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோமா. 15வது இடத்துல நரிவேட்டா அப்படிங்கிற படம். இதில் டொவினோ தாமஸாக இருக்கட்டும், முக்கியமாக சேரன் கேரக்டரை இங்கே ஒரு படங்களை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அங்கே நல்ல ரோல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒன்று உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் வேறு. அண்ட் அதையும் சரி பொறுமையாக இங்கே டைம் எடுத்துப்பாங்களே பிக்கப் ஆகிறதுக்கு, அப்படியாக பொறுமையாக செட் பண்ணி அதுக்கப்புறமா கதைக்குள்ளே வந்து அந்த கலவரம்லாம் உண்டாகிறதுங்கிற மாதிரி அந்த ஏரியெல்லாம் நல்லா இருந்துச்சு. 14வது படம் வந்து ரேக்க சித்திரம். மம்முட்டி அவர்களுடைய அந்த டிஏஜிங் லுக்கு, டிஏஜிங்லாம் நல்லா இருந்துச்சப்பான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுவுமே இந்த நரிவேட்டாவும் சரி இந்த ரேக்க சித்திரமும் சரி பொறுமையாக ஸ்லோவாக பிக்கப் ஆகக்கூடிய படங்கள் தான். ஷூட்டிங் ஏரியா அதுக்குள்ளே நடக்கிற ஒரு கிரைமுங்கிற மாதிரி பல விஷயங்களை டீல் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு படங்களுமே அப்படியே முடிக்கும் போது நல்லா இருந்துச்சுப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்தது. 13வது படம் வந்து ரோந்து. இது வந்து இந்த ஃபார்மேட்டுக்குள்ளே அடங்காது, அதனால் பல பேருக்கு செட் ஆகிறது கஷ்டம். எப்பா ஒரு ஹீரோ வில்லன் இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லையப்பான்ற மாதிரி இந்த ஒரு ஃபார்மேட்டே இல்லாத ஒரு படமாக இருக்கும். ஸோ இது எப்படின்னா ரெண்டு பேர் வந்து ரோந்துக்கு போகிறாங்க, அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க, என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுதான் படமே. ஸோ இது வந்து அப்படியே அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே அடங்காமல் போனதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனை பில்ட் பண்ணி கடைசியாக அந்த ஷாக் வேல்யூவோட முடிச்சது நல்லா இருந்துச்சு. இது ரொம்ப பொறுமை வேண்டும் அமைச்சர் இந்த படம் பார்க்கறதுக்கு. 12வது இடத்துல ஹிருதயபூர்வம். எஸ், இந்த ஃபீல் குட் ஏரியா வந்து மலையாள படங்களில் எப்போவுமே ஒர்க் ஆகும். ஸோ அந்த வகையில் ஹிருதயபூர்வம் வந்து மோகன்லால் அவர்களுடைய அவருக்கு ஹார்ட்டை வந்து நாங்கள் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதை வச்சு அப்படியே ஜாலியாக அவரை போட்டு எல்லாரும் டேமேஜ் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி காமெடியாக நீட்டாக போன படம். 11வது இடத்துல இந்த மிஸ்டர் த்ரில்லர் ஏரியாவில் அவங்கள அடிச்சிக்காமல் இப்படி. ஸோ அந்த வகையில் பிரவீன் கூட ஷாப்பு. இதுலேயுமே பொறுமையாக அந்த கதை செட் பண்ணுறதுக்குலாம் டைம் ஆகும். அது இல்லாமல் இதில் ஒரு போலீஸ் கேரக்டர் அவர் கிரைமை சால்வ் பண்ணுறதை விட்டுவிட்டு அவர் ஆன்டி உஷார் பண்ணுறதுலேயே குறியாக சுற்றிக்கிட்டு இருப்பார். இது நடுவில் எப்படி கேஸை சால்வ் பண்ணாருன்ற மாதிரி ஒரு மாதிரி பொறுமையாக செட் ஆகி கடைசியாக கொஞ்சம் ட்விஸ்ட் கலந்து முடிச்சதெல்லாம் நல்லா இருந்துச்சு. 10வது இடத்துல படக்கலாம். ஆக்சுவலாக இது கொஞ்சம் அந்த டிஃப்ரெண்ட்டான ஐடியான்றவாங்கல்ல, கூடு விட்டு கூடுபாயிர அந்த டெக்னிக்கில் ஒரு படத்தை கூடு விட்டு கூடுபாயதோட சேர்ந்து ஒருத்தரும் அவங்க உடம்புலையும் இவங்க மாறிட்டாங்க. அதனால் பர்ஃபார்மன்ஸாகவும் அதை மேட்ச் பண்ணணுங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அம்பியா, செகண்ட் ஹாஃபில் அன்னிகனான்ற மாதிரி இவங்களுக்குள்ள நடக்கிற கலவரங்களை ஜாலியாக காட்டின படம். 9வது இடத்துல ஆசாதி படம். இது வந்து யூடியூப்லேயே ஃபுல் படமும் ஃப்ரீயாகவே தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இது வந்து நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. தமிழ் டப்பிங்கில் இருக்கே சரி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி பார்த்து பொறுமையாக போக போக ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய ஒய்ஃபை கடத்தணும், அதுக்காக டீமாக சேர்ந்து பிளானை போடுறாங்க. கடைசி ட்விஸ்ட்டு உண்மையாகவே நல்லா இருந்துச்சுப்பா. அது கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டீங்க. அந்த ட்விஸ்ட்டு உண்மையாக நல்லாயிருக்கும். 8வது இடத்துல ஆலப்புழா ஜிம்கானா. இந்த ஜிம்முக்கு போகிறேன், உடம்பு எத்தனை வில்ல மூஞ்ச உடைக்கிறேன், மூக்க உடைக்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் இவங்களே சும்மா ஃபண்ணுக்காக ஜிம்முக்கு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதுவுமே அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே அடங்காது. ஆஹா உடம்பை ஏற்றிட்டான்ப்பா அப்படி சும்மா அடித்தோன்னா நமக்கு அப்படியே நங்குன்னு அப்படியே வலிக்கும் அப்படிங்கிற எஃபெக்ட்லாம் துளி கூட இருக்காது. இவங்களே ஒரு மாதிரி ஜாலியாக பாக்ஸிங் ஏரியாக்குள்ளே ஒரு ஜாலியான படத்தை ட்ரை பண்ணிருப்பாங்க. இதுவுமே ஒரு ஜாலியான ஃபார்மேட்டு. 7வது இடத்துல லோகா. இது வந்து எனக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாகவே நல்லா இருந்துச்சுப்பா. எல்லாரும் தேட்டரில் பார்த்துடணும்னு சொன்னதுனாலேயே தேட்டரில் ட்ரை பண்ணது. ஆக்சுவலாக அந்த இன்டர்வல் போர்ஷன், அந்த நீலியோடைய அந்த குட்டி பொண்ணு அந்த ஒரு சீக்வன்ஸு வெயிட்டாக இருக்கும். பொறுமையாக என்ன இதுன்ற மாதிரி பிக்கப் ஆகி சாண்டி மாஸ்டர், எஸ் நரிவேட்டால சேரன் ஸ்கோர் பண்ண மாதிரி இதில் சாண்டி மாஸ்டர் அவருடைய பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னப்பா இதைத்தான் அவ்வளோ பில்டப் கொடுத்தீங்களான்னு சில பேருக்கு தோணலாம். ஆக்சுவலாக சும்மா இது ஸ்டார்டர் தான். இதுக்கப்புறம் வரப்போகிற ஹீரோஸ், இதுக்கப்புறம் இந்த கதை யூனிவர்ஸாக டெவலப் ஆக போகிறது பெருசாக இருக்கும். இது சும்மா சாம்பிள் பீஸ் தான் இந்த லோகா. 6வது டைஸ் இரே. படத்தை பார்த்து புரிஞ்சுக்கிறது ஒரு தனி கிளாஸ்னா படத்துடைய பேரை புரிஞ்சுக்கிறதுனே ஒரு பெரிய விஷயமா இதில் டீல் பண்ணியிருந்தாங்க. பிரம்மயுகம் பூதகாலம் டைரக்டர் வரியா அந்த மனுஷன் ஹாரர் மொத்தமாக குத்தையை எடுத்துட்டாரு. இதில் அந்த ஒரு கேரக்டருக்கு ஒன்று ஆகிற வரைக்கும் அவளெல்லாம் ஒன்றும் இல்லையே, பெருசாலாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறமா பொறுமையாக பிக்கப் ஆகி நல்லா கொண்டு போய் முடிச்சாங்க. எஸ், இது வந்து நிறைய விஷயங்கள் நீங்களே புரிஞ்சுக்கோங்கப்பான்ற மாதிரி விட்டுருப்பாங்க. ஆக்சுவலாக சூப்பரான படம். 5வது இடத்துல பொன்மேனுங்கிற படம். இதில் எஸ் தங்கத்தை வந்து நீங்கள் எதுங்க வாங்கிறதுக்காக கஷ்டப்படுறீங்க, நாங்கள் வாடகை கொடுக்குறோன்ற மாதிரி கல்யாணத்துக்கு நகைகளை வாடகை கொடுக்குறவர் தான் நம்ம ஹீரோ. அப்படி ஒரு வீட்டில் கொடுத்து அவர் படாத பாடு வர்றது. ப்ளஸ் அது இல்லாமல் இந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறதுல அவங்க பொண்ணை விட இந்த தங்கத்து மேலே தான் எல்லாரும் கண்ணாக இருக்கிறது, அதனால் கலவரம்லாம் உண்டாகிறதுங்கிற மாதிரி பல விஷயங்களை பேசின படம். எஸ், எடுத்துக்கிட்ட கதையாக பார்த்தா சிம்பிளாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு மனுஷங்க இந்த மாதிரி தங்கம் அவங்ககிட்ட இருக்க போகிறதில்ல, ஆனால் அதை வச்சு எவ்வளோலாம் அல்லல் படுறாங்க, அலங்கோலப்படுறாங்கிறத டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. நல்லாயிருக்கும். 4வது இடம் எக்கோ அப்படின்னு சொல்லி இப்போ வந்துச்சு. இந்த கிஷ்கிந்தா காண்டம் படமே வந்து எப்பா எனக்கெல்லாம் வந்து சுத்தமாக செட் ஆகல, ரொம்ப பொறுமையாக போச்சு, கடைசி ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணலாம். எனக்கு அந்த படம் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. ஸோ அந்த படம் விரும்பிகளுக்கு இந்த படம்லாம் வந்து இந்தா வச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி தூக்கி சாப்பிட்ற வகையில் இருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ மட்டும் இல்லைப்பா, இதை நம்ம டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி, ஏன்னா சில விஷயங்கள்லாம் புரியாமல் போனதுனால பெருசாக ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கலாம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்க போகுது. ஸோ மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணி அப்போ உங்களுக்கு இந்த படம் வந்து இன்னும் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஸோ இதை பற்றி ஒரு தனி வீடியோவே இருக்குது. ஈக்கோ படம் நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள்.
ஈகோ படம் இப்போதைக்கு தேட்டரில் தமிழ் டப்பிங்கில் இல்லை, பட் ஓடிடிக்கு வந்தால் கட்டாயம் தமிழ் டப்பிங் வந்து தான் ஆகணும். ஸோ அப்போ தமிழ் டப்பிங்கில் வரும்போது பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம சைட்லேருந்து வீடியோ வந்துரும்பா. மூணாவது மம்முட்டி அவர்களுடைய களம் காவல். எஸ், சீரியல் கில்லராக. ஆக்சுவலாக இதோடைய கதை வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஹிந்தியில் ஒரு சீரிஸும் வந்துச்சு, வெப் சீரிஸும் இதை பேஸ் பண்ணி தான். அண்ட் ரியலாக யார் இந்த வேலையை பார்த்தது, இந்த சீரியல் கில்லருடைய கதைலாம் நல்லாவே தெரியும். இருந்தாலுமே இதில் வந்து எப்பா ஹீரோவாக இருக்கிறவர் வில்லனாக பண்ணுறாரு, வில்லனாக இருக்கிறவர் ஹீரோவாக பண்ணுறாரு, இந்த காம்போவே கொஞ்சம் புதுசாக இருக்குது, நல்லா இருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணுது. அண்ட் மம்முட்டி அவர்கள்லாம் நீங்கள் கொடுங்க சார், என்ன வேணாலும் கொடுங்க, நான் நடித்து தள்ளுறன்ற மாதிரியே மனுஷன் சீரியல் கில்லராக ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணியிருப்பார். அண்ட் இதுவுமே ஓடிடியில் வரும்போது கட்டாயம் தமிழ் டப்பிங்கில் வந்துடும். ஸோ மம்முட்டி அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு இதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும்? மம்முட்டி அவர்களுக்கு அவர் ஃபார்மேட்டுக்குள்ளே அடங்காத ஒரு பெரிய ஹீரோ, அவர் மீண்டும் தன்னுடைய ஸ்டைலில் ஒரு சம்பவம் செஞ்சிருக்கிறார். ரெண்டாவது, மம்முட்டியை தொட்டுட்டு அப்படியே மோகன்லால் பக்கம் வரலாம், எப்படி தொடரும் படம். ஆக்சுவலாக எனக்கு அவருடைய அந்த எம்புரான் படம் அதுவும் இந்த வருஷம் தான், அது எனக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபையே பண்ணலை. ஆனால் இந்த தொடரும் படம் வந்து நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாகவுமே நல்லா இருந்துச்சு. எஸ், ஒரு மாஸ் கமர்ஷியல் படமாக, அதாவது திருஷ்யம் வந்து கிளாஸாக இருக்கும், இது கொஞ்சம் மாசான டீல் பண்ண படமாக எனக்கு தொடரும் படம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. தமிழ் டப்பிங்குமே இந்த படம் இருக்குதுப்பா. ஃபர்ஸ்ட் இடத்துல ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. எஸ், இது நான் ஓடிடியில் தான் ட்ரை பண்ணுது. ஆக்சுவலாக இந்த படம் வந்து நம்ம வேட்டையாடு விளையாடு நான் மகனில் ரெண்டுத்தையும் அந்த வெர்ஷனில் கொஞ்சம் அப்படியே நமக்கு ஃபீல் ஆகும். அதை வச்சுக்கிட்டு இவங்க பண்ண மாதிரி இவங்களாடா இப்படி ஒரு வேலையை பார்த்தாங்கிற மாதிரி அந்த கேங் பண்ணக்கூடிய வேலைகள், அதை தடுத்து நிறுத்த ஹீரோ என்னெல்லாம் போராடுறான்ற மாதிரி கிரைம் த்ரில்லர் ஏரியாவில் நல்ல ட்விஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு படம் இது. இது வந்து பக்கா கமர்ஷியலான படம். அதாவது மற்ற கிரைம் த்ரில்லர் படங்கள்லாம் வந்து பா இவ்வளோ பொறுமையாக நமக்கு ஆகாதுப்பாங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இது அப்படிலாம் இல்லை, பக்கா கமர்ஷியல் மீட்டரில் உங்களுக்கு எங்கேயும் போர் அடிக்காமல் பரபரப்பாக போகக்கூடிய படம் இது. ஸோ இந்த 15 படங்களில் நீங்கள் எத்தனை பார்த்து முடிச்சிட்டிங்க? உங்களுடைய ஃபேவரட் என்ன படம்பா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இன்னும் ஹாலிவுட் இருக்குது, அப்புறம் முக்கியமாக வெப் சீரிஸ் தாங்க. படங்கள் கூட இந்த வருஷம் கம்மி தான், வெப் சீரிஸ் டசன் கணக்கில் இருக்குது. அடுத்தடுத்து லிஸ்ட்டாக டாப் 10 இல்லை டாப் 20 போகிற அளவுக்கு அவ்வளோ கிடக்குது. அடுத்தடுத்து கிரைம் த்ரில்லரு, ஹாரர்னு இன்னும் லிஸ்ட்டுகள் நிறைய அடுத்தடுத்து வரப்போகுது. மறக்காமல் நம்ம சோடா படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.